குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். 8 o'clock சரியாக இன்ஸ்டாகிராம் லைவ் வந்துருங்க. பேசிக் எல்லாமே சொல்லிடுறேன். நாளையிலேருந்து உங்களுக்கு வீடியோஸ் டெலகிராமில் வரும். இன்றைக்கி மட்டும் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பேசிக் என்ன கிளாஸ் எப்படி இருக்கும் அண்டு என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படின்றது எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஒரு 2 minutes நான் எடுத்துக்கிறேன், சரியா? யாராவது நிறைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணட்டும், நம்ம பேசலாம், ஓகேவா? ஸோ யாரெல்லாம் தயாராக இருக்கீங்க, நம்ம இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க நீங்கள் எல்லாருமே, ஓகேவா? ஸோ இதில் நம்ம நல்லா படிக்க போகிறோம், நம்ம அடுத்த எக்ஸாமில் கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்ற நம்பிக்கையோட யாரெல்லாம் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் இது ஆன்லைன் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஏமாற்றுவாங்களா அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? அப்படி யாராவது இருந்தால் கூட கம்மியான அமௌண்ட் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் லைவ் வந்திருக்கோம், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு டெலகிராமில் ரெக்கார்டட் வீடியோவாக தான் அப்லோட் பண்ண போகிறோம். இன்றைக்கி மட்டும் பேசிக் கிளாஸ் என்ன கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்றது எல்லாமே மட்டும் பார்க்குறதுக்கு மட்டும் இன்ஸ்டாகிராம் லைவ் வந்திருக்கோம், ஓகேவா? நாளையிலேருந்து உங்களுக்கு டெலகிராம் தான் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும், ஓகேவா? அதில் கிளாஸில் இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட்டாலையுமே வீடியோவை காப்பி பண்ணவோ இல்லை ஃபார்வேர்ட் பண்ணவோ, உங்கள் நண்பர்களுக்கு யாராவது ஃபார்வேர்ட் பண்ணவோ முடியாது. நீங்கள் லைவ் கிளாஸ் மாதிரி வீடியோவை பார்த்துக்கலாம், ஓகேவா? எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு தெரியல, ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், விஸ்வா TN72, சிவு கிளாஸ் ஸ்டூடெண்ட், ஓகேவா? ஆல்பர்டாஸ். ஸோ வேறு யாராவது இன்னும் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எதிர்பார்க்குறேன். கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வருவீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன், ஓகேவா? இருக்கீங்களா இன்னும்? ஓகேவா? அசார், ஓகே. ஸோ இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் குரூப்பில், நீங்கள் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் லைவ் வந்துடுங்க. டுடே மட்டும் நிறைய பேர் இன்னும் டெலகிராமில் ஆட் ஆகலை, ஓகேவா? ஸோ ஆட் ஆகாமல் இருக்கவங்களுக்காக தான் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இந்த கிளாஸில் இருக்கீங்க, ஓகேவா? உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறக்கூடிய விஷயம், இதுக்கு முன்னாடியும் நம்ம 120 பேட்சில் இருக்கவங்களும் இருக்கலாம், 60 days குரூப்பில் இருக்கவங்களும் இருக்கலாம். எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போராடுறீங்க அப்படின்னா கண்டினியூவாக தொடர்ந்து ஒரு 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 நிலை வரத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த வெற்றிக்காக போராடணும் அப்படின்றத பல முறை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, டெலகிராம் லிங்க் எக்ஸ்பிரி ஆனாலும் பரவாயில்ல, நான் தனித்தனியாக லிங்க் அனுப்புவேன், கவலைப்படாதீங்க, ஓகேவா? உங்களுக்கு தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் அனுப்புவேன், ஓகேவா? இதுக்கப்புறம் நான் தனித்தனியாக தான் அனுப்ப போகிறேன், சரியா? போகலாமா? பேசிக் கிளாஸில் போகலாமா? ஸோ நம்பிக்கையோடு படிங்க. நோட்டிஃபிகேஷன் இப்போ வரும் அப்போ வரும்னா எதையுமே எதிர்பார்க்காதீங்க, ஓகேவா? நம்ம சொல்லப்போனால் முன்னாடியே அந்த போர் வரத்துக்கு முன்னாடியே இப்போது அந்த போருக்கான வேலைகளை செய்ய போகிறோம், இல்லையா? ஓகேவா? நான் அந்த போர் வரத்துக்கு முன்னாடி அந்த போருக்கான வேலைகளை தயாராகிறதுக்கு இப்போ நம்ம தயாராக போகிறோம், ஓகேவா? முன்னாடியே சொன்ன விஷயந்தான். யாராவது பொண்ணுங்களை டேக் பண்ணி கமெண்ட் பண்ணால் உனக்கு தேவையே இல்லை இந்த லைவ், ஓகேவா? அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா அவன் இப்போ ஏஜ் பாரில் உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கான். வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்கள எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு தலைவலி, அம்மாவுக்கு பல பிரச்சனை இருக்குது, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க, ஓகேவா? தேவையே இல்லாமல் பொண்ணுங்களை டேக் பண்ணி கமெண்ட் பண்ணுறதுனா நீ லைவ் விட்டு ஓடி போயிரு, உனக்கு இந்த லைவில் இடமே கிடையாது. அந்த மாதிரி என் ப்ரொஃபைலை நீ ஃபாலோ பண்ணுறதுக்கு உனக்கு நீ அந்த மாதிரி ஆள் என் ப்ரொஃபைலே தேவையில்லை, ஓடி போயிரு, ஓகேவா? நான் உன்னை பிளாக் பண்ணுறேன், அது யாராக இருந்தாலும் சரி. சும்மா ஓகேவா? ஸோ போகலாம். நிறைய பேர் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? அதிவீர ராம பாண்டியர், ஓகேவா? ஸோ அவர் பாண்டிய மன்னன், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகுனியும் கற்கை நன்றே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பிச்சை எடுத்து நீங்கள் படிங்க அப்படின்றதில்ல, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிற பர்சன் அவர் என்னவா வயசில் அதிகமாக இருக்காங்களோ, வயசில் உங்களோட கம்மியாக இருக்காங்களோ, அதை பற்றிலாம் எதையுமே பார்க்காதீங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான வழி, அது எந்த இடத்துலேருந்து வந்தால் என்ன, ஓகேவா? ஸோ அது எந்த இடத்துல இருந்து வந்தால் என்ன, அதை தெளிவாக நீங்கள் கேட்டு அந்த வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்றது அதோட அர்த்தம். கற்கை நன்றே பிச்சை புகுனும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லிட்டு அதிவீர ராமபாண்டியர் வெற்றி வேர்க்கை அப்படின்னு ஒரு நூலில் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுதான், உங்களுக்கு யார் சொல்லித்தராங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, உங்களுக்கு என்ன தேவை, அவங்க உங்களுக்கு கரெக்டாக சொல்லித்தராங்களா, உங்களுக்கு தேவையானதை சொல்லித்தராங்களா அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்ம இந்த எக்ஸாம் பிசி அண்ட் எஸ்ஏ எக்ஸாமுக்கு தான் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன அப்படின்றத பேசிக் எல்லாமே சொல்லிடுறேன். நம்ம எப்படி 30 வயது ஓகேவா சார்? இப்போ நான் பின்னாடி டைம் கொடுக்குறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன், அப்புறமா உங்களோட கொஸ்டின்லாம் கேளுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் பேசிக்காக எஸ்ஐனா என்ன, எவ்வளோ கொஸ்டின் இருக்கும் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறேன். சரியா? இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்ச விஷயங்களை தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? அண்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பிசி எக்ஸாம் எடுத்துக்கலாம். பிசி எக்ஸாம் 2025 நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரப்போகுது. ஓகேவா? முதல்ல மேபி எஸ்ஐ எக்ஸாமுக்கு விட பிசி எக்ஸாம் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால தான் பிசியை முதல்ல எடுத்திருக்கேன். டோட்டலாக இந்த பிசி எக்ஸாமில் 70 கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேவா? புது ஸ்டூடெண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்கப்பா. நாளையிலேருந்து உங்களுக்கு கிளாஸில் இன்ஸ்டா லைவில் இல்லை, டெலகிராமில் ரெக்கார்டடாக வரப்போகுது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி மட்டும் இந்த வீடியோ நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். சரியா? ஸோ டோட்டலாக இதில் இந்த 70 கேள்விகளில் 45 கேள்விகள் ஜிகே கேட்க போகிறாங்க. ஓகேவா? 45 கேள்விகள் ஜிகே கேட்க போகிறாங்க. அடுத்து 25 கேள்விகள், 45லேருந்து 70லேருந்து 45 போச்சுன்னா 25 இருக்கும் இல்லையா, அந்த 25 கேள்விகள் மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி கேட்க போகிறாங்க. ஓகேவா? மேக்ஸ் அண்டு சைக்காலஜி. நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயப்படுற என்ன விஷயம் அப்படின்னா, மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி இது கஷ்டமாக இருக்கும், இது எனக்கு வரவே வராது, இது என்னால் போட முடியாது அப்படின்ற மனநிலைக்குள்ளலாம் போகாதீங்க. ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஒன்றுமே இல்லை. பேசிக்காக நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, 10 ரூபா கொடுத்து ஏதோ ஒரு தூள், சாம்பார் தூளோ இல்லை மிளகாய் தூளோ இல்லை ஏதோ ஒரு கறி மசாலா தூளோ ஏதோ ஒன்று வாங்குறீங்க. நீங்கள் மொத்தமாக 30 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த 30 ரூபாயிலிருந்து 10 ரூபா செலவு பண்ணிட்டீங்க. மீதி எவ்வளோ இருக்கும்? இவ்வளோ பேசிக் தானே இது. சின்ன குழந்தைகிட்ட கொடுத்தா கூட அந்த விஷயத்த சொல்லிடும். இல்லை எக்ஸ்ட்ரா எதனா செலவாகுது, வேறு எதனா பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள்லேருந்து மீதி இருக்கிற கணக்கை எப்படி போடுவீங்க? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேசிக்காக, நான் சிம்பிளாக சொல்கிறேன், பேசிக்காக நீங்கள் லைஃப் டைமில் நீங்கள் பயன்படுத்துகிற, நீங்கள் பண்ணுற விஷயங்களில் இருந்தால் கேள்விகள் வரப்போகுது. அதனால் மேக்ஸு சைக்காலஜிக்கு பயப்படவே பயப்படாதீங்க. ஓகேவா? இப்போ நான் இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்கிறேன், இந்த கிளாஸ் குரூப்பில் யாராவது இருந்து நீங்கள் பொண்ணுங்களை டேக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் டைரெக்டாக பிளாக் பண்ணிடுவேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வர எந்த விஷயமே வராமல் போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. கமெண்ட் பண்ணும்போது பொண்ணுங்களை டேக் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தாலும் நான் பிளாக் பண்ணி விட்ருவேன். உங்களுக்கு எந்த நியூஸுமே குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணி விட்ருவேன். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. மேலே ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டுருக்காரு, அதுதான் சரியா? அவரை நான் பிளாக் பண்ணுறேன். அவர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக என்னாலும் தெரியல. சரி, நமக்கு தேவையில்லாத பர்சன் அது. ஓகேவா? சரியா? போகலாமா? அந்த மேக்ஸுக்கு பயப்படாதீங்க. சிம்பிளாக பேசிக்காக நீங்கள் டெய்லி ரொட்டீனில் என்ன பண்ணுறீங்களோ, உங்கள் வீட்டில் உங்கள் மம்மி என்ன சொல்கிறாங்களோ அதுலேருந்து வர கணக்காக தான் இருக்கும். அண்டு ரொம்ப லாஜிக்லாம் இல்லாமல் கொஞ்சம் உட்காந்து ஒரு நுண்ணிப்பாக அந்த விஷயத்தை யோசிச்சேன் அப்படின்னாலே அதெல்லாம் போட்டலாம். பயப்படாதீங்க. சரியா? ஸோ என்ன வேணால் யார் வேணால் இப்படி வேணால் சொல்லலாம். யூடியூப்பில் இல்லை இன்ஸ்டாகிராமில் வேறு எந்த அகாடமியில் இது கஷ்டமாக இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும், இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யார் வேணால் சொல்லலாம். இந்த பிசி அண்ட் எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நீங்கள் உங்களோட டைமை சரியாக பயன்படுத்தி நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதனால் யாருமே பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு பயம்தான் உங்களோட முதல் எதிரி. ஓகேவா?
பயந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால் போயிட்டு கூட நீங்கள் நல்லா 3 மாதம் 6 மாதம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அந்த பயம் உங்களை அந்த கொஸ்டின் பேப்பரை உங்களை பயமுறுத்திடும். நீங்கள் எக்ஸாமில் கோட்டை விட்டுருவீங்க. ஓகேவா? அதனால் பயப்படாதீங்க. பயம் அப்படின்ற விஷயமே நமக்குள்ளே இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. எதுனாலும் போட்டி போட்டு பார்த்துடலாம். வரலையா அடுத்த எக்ஸாமை ட்ரை பண்ணலாம். நிறைய எக்ஸாம் இருக்குது. இப்போ குரூப் டி விட்ருக்காங்க. ஓகேவா? குரூப் டியில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதனால் பயம் அப்படின்றத இது போயிட்டால் நம்ம வாழ்க்கையே இல்லையே, நமக்கு அடுத்த கட்ட நகர்வே இல்லையே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. இந்த எக்ஸாமுக்கான முயற்சியை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த முயற்சியை முழுசாக பண்ணிங்களா அப்படின்றதுல தெளிவாக இருங்க. ஸோ கண்டிப்பாக வெற்றி வரும். வெற்றி சப்போஸ் ஒரு 1% சொல்கிறேனே, அந்த 1%ல் வெற்றி வரல அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு என்ன, அடுத்து வேறு என்ன ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இப்போதைக்கு இதுக்கு முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். பயப்படாதீங்க, ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். சரியா? அடுத்து ஜிகே 25 கொஷின்ஸ், மேக்ஸ் சைக்காலஜி இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுவும் பின்னாடி சொல்கிறேன் என்னென்ன அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்து ஜிகே 45 கேள்விகள் வருது இல்லையா? அந்த ஜிகே 45 கேள்விகள் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிக்க போகிறீங்க. பட் நம்ம எல்லாமே தான் நடத்த போகிறோம். 11th 12th இருந்தும் பிசி எக்ஸாமில் ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க, அதையுமே நம்ம நடத்த போகிறோம். ஓகேவா? இப்போதைக்கு பிசி எக்ஸாமுக்கு 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் படித்தாவே போதும். ஓகேவா? ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளாதாரம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், நடப்பு நிகழ்வுகள். ஓகேவா? ஸோ நான் ஏன் இங்கே சிலபஸ் மாதிரி கொடுக்காம இப்படியே கொடுத்துருக்கேன் அப்படின்னா, வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளாதாரம் இப்படி பேசிக்காக எல்லாமே கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இங்கே உங்களுக்கு பிசி எக்ஸாமுக்குன்னு ஒரு சிலபஸே கொடுக்கல. ஓகேவா? ஸோ அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்கிறது இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புக்கில் இருக்கிற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் ரொம்பவுமே முக்கியம், இது கேட்டால் படிங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தர போகிறேன், எல்லா லெசனுமே நடத்த போகிறேன். ஓகேவா? ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இது எல்லாம் தான் படிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் கிளாஸில் சொல்லுவேன். இப்போது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தான். ஓகேவா? ஜிகேல இந்தலாம் கேள்விகள் வருது அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். அதில் 45 கேள்விகள். ஓகேவா? இதில் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, வரலாறில் இருந்து அதிக கேள்விகள் கேட்குறாங்க, புவியியலில் இருந்து அதிக கேள்விகள் கேட்குறாங்க, அண்டு நடப்பு நிகழ்வுகளில் இருந்து அதிக கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த 45 கேள்விகள் இந்த சப்ஜெக்டில் இருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதனால் இது மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் இது என்னென்ன அப்படின்றத நான் கிளாஸ் வரும்போது உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேன். ஸ்ப்ளிட் பண்ணி கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வச்சு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? சரி, அடுத்து அந்த சைக்காலஜி பார்த்தோம் இல்லையா? சைக்காலஜியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன். இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதா? ஸோ இன்னொரு விஷயம், நீங்கள் முன்னாடி சொன்னது தான், தயவு செஞ்சு எக்ஸாம் வருது, எக்ஸாமை பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. பயம்தான் உங்களோட முதல் எதிரி. நான் பல பேரை பார்த்துருக்கேன், என்னோட கூட இருக்கவங்களும் பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேனே, என்னோடய ஃப்ரெண்டு நேதாஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சூப்பராக படிப்பான், செம டேலண்ட்டு, ரொம்பவுமே நல்லா படிப்பான். பட் ஆனால் அவனுக்கு ரொம்ப எந்த லைன் கேட்டாலும் பக்காவாக ஆன்சர் பண்ணுவான். ஆனால் அவனால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. அது எனக்கும் வருத்தமாக இருக்குது. என்ன சொல்கிறேன் பாருங்களேன், அவனால் எக்ஸாம் ஹால் போயிட்டு அந்த இடத்துல அந்த ப்ரெஷரில் அவன் அங்கே அந்த எக்ஸாம் ஹாலில் கரெக்டாக அந்த கொஸ்டினை மேனேஜ் பண்ண முடியறதில்ல. ஓகேவா? கொஞ்சம் நர்வஸ்லேயோ இல்லை பயத்துலேயோ அந்த இடத்துல கொஸ்டினை விட்டுட்டு வந்துடுவான். அதனால தான் கிளியர் பண்ண முடியல. ஓகேவா? அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கும் பயம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஓகேவா உங்களோட மார்க்கையும் கம்மி பண்ணும், உங்களோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழியுமே மறைச்சி விட்ரும். ஓகேவா? ஸோ அதனால் பயப்படாதீங்க, எதுனாலும் பார்த்துக்கலாம். யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும், யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ எது வேணால் சொல்லட்டும், உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்போங்க, வெற்றி பெறலாம். ஓகேவா? இந்த சைக்காலஜி
இந்த சைக்காலஜி கொஸ்டினில் மொத்தமாக 25 கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா, அந்த 25 கேள்விகளில் 5 கேள்விகள் தமிழ். ஓகேவா, ஸோ இந்த 25லுமே 5 தமிழுக்கு போயிடுது. ஓகேவா, இன்னும் பாரம் குறைஞ்சிருச்சா, மேக்ஸ் சைக்காலஜிக்கு பயப்படுறீங்க, அதில் 5 கேள்வி தமிழுக்கு போயிடுச்சு, பயமே இல்லையா. அண்டு இந்த 5 கொஸ்டின் இருக்கு இல்லையா, அடுத்த 5 கொஸ்டின்ஸ், இந்த 5 கொஸ்டின்ஸ் மேக்ஸ். ஓகேவா, ஃபார்முலா யூஸ் பண்ணியோ பேசிக் சம்ஸோ ரொம்பவுமே சிம்பிளான கேள்விகளாக தான் இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் நம்ம நடத்துவோம். ரொம்பவுமே சிம்பிளான கேள்விகள் தான் இந்த மேக்ஸ் இருக்கும். ஓகேவா, அண்டு மீதி இருக்கிற 15 கொஸ்டின்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அம்மா கணக்கு, கடைக்கு போயிட்டு இப்போ ஒரு 10 ரூபா இது மாதிரி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிக் சம்மாக தான் இருக்கும் இந்த மீதி இருக்கிற 15 கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஸோ அதனால் மேக்ஸ் சைக்காலஜிக்கு பயப்படாதீங்க, ரொம்பவுமே ஈஸி தான். பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நிறைய அகாடமியில் போயிட்டு அதை படிக்கணும் இதை படிக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கரெக்டான வழியில் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அண்டு கீழே இருக்கிறது இந்த 45 கேள்விகளுமே சொல்கிறேன் பாருங்களேன். இந்த 45 கேள்விகளுமே அப்படியே படிக்கிறேன். 45 கேள்விகளில் குறைந்தது 20 கேள்விகள் உங்களுக்கு புத்தக பின் வினாக்கள் மற்றும் உள்பகுதியில் உள்ள உங்களுக்கு தெரியுமா போன்ற பாக்ஸ் கேள்விகளில் இருந்து மட்டும் வருகிறது. அதனால் ஒவ்வொரு பாடமும் படிக்கும்போது இதை குறிப்பாக கவனமாக படித்து கொள்ள வேண்டும். நான் என்ன இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 45 கேள்வி இருக்கா ஜிகேல, அதில் 20+ கேள்விகள் நீங்கள் புக் பேக் அண்ட் பாக்ஸ் உள்ளே இருக்கிற உங்களுக்கு தெரியுமா போன்ற பாக்ஸ் கொஷின் மட்டும் படிச்சிங்கனாலே போதும். ஓகேவா, ஸோ நீங்கள் இன்னுமே நான் பாரத்தை குறைச்சிட்டேன் இல்லையா. 100% இருக்கிற பாரத்தை இப்போ நான் 50% கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். ஓகேவா, நீங்கள் போட வேண்டிய வேலை 50% மட்டும்தான். உங்களுக்கு அந்த 50% மீதி இருக்கிற 50% உங்களுக்கு இந்த புக் பேக் அண்ட் பாக்ஸுக்கு நம்ம புக் பேக்கு நம்ம டெஸ்ட்டு கொஸ்டின்லே எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஓகேவா, டெஸ்ட்டிலே புக் பேக் கொஸ்டின் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். அண்ட் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸுக்கு நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துட்றேன். கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் மெட்டீரியல் பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக இந்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ பாக்ஸ் இருக்குது, இதை மட்டும் பாருங்கள் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ இப்போ புரிஞ்சதா இது வரைக்கும்? ஸோ அதனால் பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க பயப்படாதீங்க, இவ்வளோ தான் பேசிக்காக நீங்கள் கிளியர் பண்ண போகிறது, இவ்வளோ தான். மீதியெல்லாம் நம்ம கிளாஸில் பேசலாம். இன்றைக்கான பேசிக் எக்ஸ்ப்ளனேஷனில் நான் இவ்வளோ சொல்லிட்டேன். ஓகேவா, பிசி எக்ஸாமுக்கு. அண்டு அடுத்து பார்க்க போகிறது எஸ்ஐ. பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஓகேவா இது வரைக்கும்? பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஓகேவா இது வரைக்கும்? அடுத்து எஸ்ஐ போகலாமா? அண்ட் இன்னொரு விஷயம், பிசி எக்ஸாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னா 18 வயசு முடிச்சிருக்கணும். உங்ககிட்ட 10th சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேவா, 10th நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் பிசி எக்ஸாம் எழுத முடியும். அண்டு நீங்கள் ஒருவேளை 10th முடிக்காமையே நான் டிப்ளமோ வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களாலலாம் எழுத முடியாது. நீங்கள் 10th கம்பல்சரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் பிசி எழுத முடியும், சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓகேவா, ஸோ ஒருவேளை எனக்கு 18 வயசே முடியல, இப்போ தான் நான் 18 வயசு ஆரம்பிக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 18 வயசு முடிஞ்ச அப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், இப்போ இருந்தே படிங்க. சரியா? அண்டு எஸ்ஐ போகலாமா? எஸ்ஐ எக்ஸாம் பற்றி பார்க்கலாமா? எஸ்ஐ எக்ஸாம் பற்றி பார்க்கலாமா? ஸோ இங்கே பல பேர் போராடிட்டு இருக்காங்க, பல முறை 5 அட்டம்ப்ட் 4 அட்டம்ப்ட்லாம் வச்சவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இனியாக நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க படிக்கணும் அப்படின்னா வெறித்தனமாக படிக்கணும். ஓகேவா, வெறித்தனமாக படிக்கணும் அப்படின்றது சென்ஸ் எப்படின்னா, அந்த எக்ஸாமை கரெக்டாக புரிஞ்சுட்டு கரெக்டாக என்ன கேட்குறாங்க ஷார்ட்டாக உன்னை அப்படியே கோடாரி எடுத்து வெட்டு, நீ இது கலனியை சரி பண்ணுலாம் சொல்லலை. அந்த எக்ஸாமை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ ரொம்ப எஃபர்ட்லாம் போடாமல் ஷார்ட்டாக இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சு எழுதணும் அப்படின்னாலே கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோடு இருங்க. ஓகேவா, ஸோ எஸ்ஏ எக்ஸாம் போகலாமா? டெய்லியும் கிளாஸ் வைப்பீங்களா அப்படின்னா நீங்கள் கிளாஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணாதான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்போம்ப்பா. இது நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்ஸ்டாகிராம் லைன், டெலகிராமில் நிறைய பேர் ஆட் ஆகலை அப்படின்றதுக்காக தான் வந்தேன். சரியா, ஸோ எஸ்ஐ பற்றி பார்த்துடலாம். சிம்பிளாக டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், நிறைய கொஸ்டின் இருக்கும் கேட்குவீங்க. ஸோ எஸ்ஐ எக்ஸாமில் மொத்தமாக எஸ்ஐ எக்ஸாம் இந்த வருஷம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும், அது கன்ஃபார்ம். ஆனால் அது பிசிக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டில் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். எப்போ வந்தால் என்ன, நம்ம தான் எழுத போகிறோம். ஓகேவா, டோட்டலாக 140 கேள்விகள் கேட்குறாங்க. நீங்கள் பிசியில் பார்த்தது என்னவோ அதே தான் எஸ்ஐலையும் டோட்டலாக 140 கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேவா,
அடுத்து அந்த 140 கேள்விகளில் 80 கேள்விகள் ஜிகே. பிசியில் பார்த்தோம் இல்லையா 45 கேள்விகள் ஜிகேன்னு, அதே போல் தான் இங்கே 80 கேள்விகள் ஜிகே. ஓகேவா, 80 கேள்விகள் ஜிகே. அதே 60 அடுத்து இருக்கிற 60 கேள்விகள் மேக்ஸ் சைக்காலஜி. சரியா? ஸோ நீங்கள் மேலே என்ன பார்த்தீங்களோ அதே தான் அந்த 80 கொஸ்டின்ஸில் ஜிகேயில் என்னென்ன படிக்க சொன்ன இல்லையா மேலே, அதே சேம் தான், சேம் சிலபஸ் தான். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா 12ஆம் வகுப்பு வரை அப்படின்னு ஒன்று கொடுத்துருங்க பாருங்கள். நீங்கள் பிசி எக்ஸாமுக்கு 10வது வரைக்கும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியது எஸ்ஐக்கு 12ஆம் வகுப்பு வரை. அமௌண்ட் இப்போ பே பண்ணலாமா கிளாஸில் ஜாயின் பண்ண? அப்போ வெயிட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த லைவ் முடிச்சுட்டு கடைசியில் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன். சரியா? அப்போ நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ இதை முடிச்சிட்றேன். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கா? நான் பாட்டு கேட்காம பேசிகிட்டே போகிறேன். வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கா? வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் லைவ் பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணி விடுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? சரி, போகலாமா? இந்த 80 கொஸ்டின்ஸில் அதே சேம் தான், ஆனால் 12ஆம் வகுப்பு வரைக்கும். நீங்கள் மேலே என்ன பார்த்தீங்களோ அதே தான், வரலாறு, புவியியல், அதே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நீங்கள் அதுக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே தான் எஸ்ஐ எக்ஸாமுக்கும். என்ன இதில் டஃப்னஸ் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன், பின்னாடி நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து இருக்கிற அந்த 60 கொஸ்டின்ஸ் சைக்காலஜி இருக்கு இல்லையா, நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதில் 10 கேள்விகள் தமிழ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த 60 கேள்விகளில் 10 கேள்விகள் தமிழ் கேட்குறாங்க, 10 கேள்விகள் இங்கிலீஷ் கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறையா பேர் இருக்கீங்க. இங்கே கஷ்டமான விஷயம் எங்கே வருது அப்படின்னா இந்த இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ அதுக்கும் நான் வழி சொல்கிறேன். 10 இங்கிலீஷ் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? இந்த சைக்காலஜியில் 10 தமிழ், 10 இங்கிலீஷ். அடுத்து பார்க்க போகிறது 10 மேக்ஸ். ஸோ பிசியில் 5 மேக்ஸ் கேள்விகள் பார்த்தோம், இதில் 10 மேக்ஸ் கேள்விகள் பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்து இருக்கிற 30 கேள்விகள் பேசிக் சைக்காலஜி கேள்விகள் மட்டும்தான். உங்களை போட்டு ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கிற பாதையில் நீங்கள் எந்தெந்த பாதையெல்லாம் வளைஞ்சு போகணும் அப்படின்றதெல்லாம் கேட்க போகிறல. பேசிக்காக அதே அம்மா கணக்கு தான். ஓகேவா? நீங்கள் கடைக்கு போயிட்டு வாங்க போகிறீங்களே அதே அம்மா கணக்கு மட்டும்தான் கேட்க போகிறாங்க. ஸோ ரொம்பலாம் நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் இதுக்கு படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஓகேவா? ஸோ பேசிக்கான கேள்விகள் மட்டும்தான் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, பயப்படாதீங்க. ஓகேவா? ஸோ அதே கேள்விகள் தான். 80 கேள்விகளில் 35 கேள்விகள் புக் பேக் அண்ட் பாக்ஸ் கேட்க போகிறாங்க. நம்ம வைக்கிற டெஸ்ட்டிலே புக் பேக் கொஸ்டின் உங்களுக்கு கவர் ஆயிரும். அண்டு பாக்ஸ் கொஸ்டினுக்கு நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக பிடிஎஃபாக நான் கொடுத்துட்றேன், பாக்ஸ் மட்டும். சரியா? நீங்கள் அதை படித்தாலே போதும், பாக்ஸ் கொஸ்டின் கிளியர் பண்ணிடலாம். 35 கேள்விகளுக்கு நான் இப்போவே உங்களை தயார் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? முன்னாடியே நான் அனுப்பிடுறேன், எல்லா பிடிஎஃப்பும் அனுப்பிடுறேன், நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? நான் பழைய ஓல்டு குரூப்புக்கு நான் அதுவும் அனுப்பணும். ஸோ உங்களுக்கு அனுப்பிட்டு நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகேவா? சார் ஐஎம் இங்கிலீஷ் மீடியம், பிசி எக்ஸாமில் இங்கிலீஷ் ஆர் தமிழ், நீங்கள் ரெண்டுமே இருக்கும்ப்பா. உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ரெண்டுலையுமே எழுதலாம். ஓகேவா? இதை முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ எஸ்ஏ எக்ஸாமில் 140 கேள்விகள் இருக்கா? உங்களுக்கு பிசி எக்ஸாம் அப்படின்றது ஒரு நார்மல் பேசிக் எக்ஸாம் தான், அது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஆனால் எஸ்ஏ எக்ஸாமில் என்ன டஃப்னஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். இது ஒரு ஆளுமை மிக்க ஒரு போஸ்ட், கிட்டத்தட்ட சப்கலெக்டர் ரேஞ்சுக்கான ஒரு போஸ்ட் இந்த எஸ்ஐ அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஐ எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும், எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் வேணும். ஓகேவா? இந்த போஸ்ட் அப்படின்றது சப்கலெக்டர் ரேஞ்சுக்கான ஒரு போஸ்ட். அதனால் உங்களோட ஆளுமை திறன் எப்படி இருக்குது, உங்களோட நீங்கள் ஒரு பிரச்சனையை நீங்கள் எப்படி அணுகிறீங்க, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்றத வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அதனால் ஈஸியாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் நீங்கள் உங்கள் மூளையை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே எங்கே டஃப்னஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். எல்லா 140 கேள்விகளில் ஒரு 115 கேள்விகள் ரொம்பவுமே பேசிக்காக பிசி எக்ஸாமோட ரொம்ப லோவாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். 115 கேள்விகள். மீதி இருக்கு இல்லையா அந்த 25 கேள்விகள், அங்கே தான் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த 25 கேள்விகள் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆனால் யோசித்து போடுற மாதிரி, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேள்விகள் இருக்கும். ஓகேவா?
ஒரு கட் ஆஃப் ஒரு 125 கேள்விகள் இருக்குது அப்படின்னா 115 கேள்விகள் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடுவீங்க. ஆனால் 10 கேள்விகள் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கண்ணன் ரொம்பவுமே நன்றிப்பா. நம்ம டெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு தான் அவர், சரியா? ஸோ அதனால் ஒரு 125 கேள்விகள் எடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராகணும் அப்படின்னா உங்களோட ஆளுமை திறனை நல்லா வளர்த்துக்கோங்க, உங்களோட நாலேஜை நல்லா வளர்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் படிக்கிறீங்க, ஏதோ படிக்கிறோம் மார்க் வாங்குகிறோம் அப்படின்லாம் இல்லாமல் உங்களோட நாலேஜை நான் வளர்த்துக்கிறேன், என்னோட நாலேஜை நான் டெவலப் பண்ணுறதுக்காக படிக்கிறேன். ஒருத்த என்னை கொஸ்டின் பண்ணுறான். இப்போ நீங்கள் எஸ்ஏ ஆகிறீங்க அப்படின்னா அங்கே 1000 பேர் வருவான். ஓகேவா? 1000 பேர் உங்களை கொஸ்டின் பண்ணுவான். அந்த 1000 பேரும் கேட்குற கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நுண்ணறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நுண்ணறிவுமே நமக்கு வேணும். ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாமை உங்களை சோதிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நல்லா படிங்க. நீங்கள் படிக்கிற விஷயங்களை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆளுமை திறனோட வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி படிங்க. ஓகேவா? ஏனோ தோணான்னு படிக்காதீங்க. உங்களோட ஆளுமை திறனை வளர்த்துக்கிறதுக்காக படிங்க. 100 பேர் இருக்கிற இடத்துல அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்களுக்கு வர பிரச்சனைகளையும் அவங்களால வர பிரச்சனைகளையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஆளுமை திறனை வளர்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சப்கலெக்டர் ரேஞ்சில் ஒரு ஏரியாவையே கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. அதனால் உங்களுக்கு முதல்ல தேவையான விஷயம் ஆளுமை திறன். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வளர்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக சொல்லிட்டேன், எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த புக் பேக் அண்ட் பாக்ஸுக்கு நம்ம டெஸ்ட்டில் பாக்ஸ் கொஸ்டின் எல்லாம் புக் பேக்கை கவர் பண்ணிடுவோம், பாக்ஸுக்கு தனியாக பிடிஎஃபாக கொடுத்துருவேன். ஸோ அதனால் பயப்படாதீங்க. இவ்வளோ தான், சிம்பிளாக பாஸ் பண்ணலாம். கரெக்டாக அதை நம்ம ரொம்ப நாளைக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் ஓகே. சரியா? அவ்வளோதான்ப்பா. இவ்வளோ தான் பேசிக்காக சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. லைவ் வந்தவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு டெலகிராம் குரூப் லிங்க் வந்திருக்காது. ஸோ நான் இப்போலேருந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப் லிங்க் அனுப்ப ஆரம்பிச்சிருவேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் இது இன்ஸ்டாகிராமில் கிளாஸ் நடக்காது. இது பேசிக் டெலகிராமில் தான் ரெக்கார்டடாக வரும். நீங்கள் எப்போ வேணாலும் கிளாஸ் பார்த்துக்கலாம். அண்டு புதுசாக யாராவது இருந்தீங்க, எனக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும், இந்த கிளாஸை நான் 3 மந்த் வரைக்கும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு பேமெண்ட் அண்டு கிளாஸ்க்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது. ஓகேவா? டு ஜாயின் கிளாஸ் கான்டாக்ட் எக்ஸல் போலீஸ் அகாடமி அரூர். கான்டாக்ட் நம்பர் 7845827131. இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் ரெண்டுமே 9444804376. ஓகேவா? இந்த நம்பரில் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே இருக்கிற நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் லிங்க் அனுப்புவோம். 2 குரூப், வாட்ஸ்அப் அண்டு டெலகிராம். ஓகேவா? ஸோ நீங்கள் பெரிய அமௌண்ட் 10,000 20,000 செலவு பண்ணி ஒரு இடத்துல எங்கெங்கேயோ படிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ 20,000 செலவு பண்ணுறீங்க, 30,000 செலவு பண்ணுறீங்க. நம்ம 1000 ரூபா தான் சொல்கிறோம், ஃபுல்லாகவே நடத்துகிறோம், மெட்டீரியல் கொடுக்குறோம், டெஸ்ட் வைக்கிறோம், என்னென்னமோ சொல்கிறோம், ஆனால் சப்போர்ட் இல்லை. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக நம்மளோட நம்பர் எப்பயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எந்த டைமில் வேணாலும் ஃபோன் பண்ணி எனக்கு டவுட் இதில் புரியல சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மெசேஜில் ஒருவேளை டிஸ்டர்ப் பண்ணுறோமோ, இவ்வளோ நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அப்படின்னு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? எல்லா நம்பருமே அவைலபிளாக இருக்கும். வாட்ஸ்அப் மேலே இருக்கிற நம்பர் மட்டும் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம்ப்பா. விகே ஷான், நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? 30 ஏஜ் ஓகேவா சார்? எஸ்ஏ எக்ஸாமுக்கு நீங்கள் டிகிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டகிரின்னு பொறுத்து கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம்ப்பா. 30 வயசு மேக்ஸிமம் எல்லாருக்குமே எலிஜிபிள் இருக்கும். செக் பண்ணிக்கலாம். சரியா? எப்படி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறது அதுதான்ப்பா. நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா அப்போவே மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அப்போவே கால் பண்ணுங்கள். உங்களுக்கு 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவோம். ஓகேவா? எந்த டவுட்னாலும் சிம்பிளாக ஈஸியாக சொல்லி கொடுத்துருவோம். சரியா? அண்டு 10,000 20,000 முன்னாடி சொன்னோம் இல்லையா, 10,000 20,000 செலவு பண்ணி ஏதோ அகாடமியில் பெரிய பிராண்டுன்னு நீங்கள் நினைக்கிற அகாடமியில் போயிட்டு உக்காந்து கொடுக்குறாங்களோ இல்லையோ, முன்னாடியே 20,000 மொத்தமும் செலுத்திட்டு நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, பாஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அதெல்லாம் தெரியல. ஓகேவா? ஆனால் நம்ம குறைவான அமௌண்ட்டில் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறோம். பட் முழுமையாக சப்போர்ட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அது கேள்விக்குறி தான். ஓகேவா? 30 ஏஜ் ஓகேவா சார் சொல்லுங்கள். பிசி எக்ஸாம்க்கா?
பிசி எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகேவா, நீங்கள் என்ன கேட்டகரின்னு பொறுத்து எலிஜிபிள் இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை காலேஜ் படிக்கிறீங்க இல்லை வேறு அகாடமியில் இருக்கேன் அப்படின்னு ஏதாவது நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம நடத்துகிற வீடியோஸ் இந்த லைவ் வீடியோ கூட இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி இருக்கும். பட் வேறு கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே டெலகிராமில் 24 மணி நேரமும் 3 மாதம் வரைக்கும் அப்படியே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம். பட் யாருக்கும் ஃபார்வேர்டோ காப்பியோ டவுன்லோடோ பண்ண முடியாது. லைவ் மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா, நீங்கள் எனக்கு வந்து 3 மணிக்கு தான் வேலை, நைட்டு 3 மணிக்கு தான் எனக்கு வந்து ஷிஃப்ட் முடியுது, நான் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 3 மணிக்கு கண்டிப்பாக வந்து அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ வேறு ஏதாவது வீடியோஸ் எப்படி சார் ஃபேஸ் காட்டி லெசன் எடுப்பீங்களா? இல்லைப்பா, நம்ம ஃபுல்லாகவே புக்கு வச்சு உங்களுக்கு புக்கு இருக்கு இல்லையா, ஸோ அந்த புக்கை வச்சு ஃபுல்லாக லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா, இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்களா, இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், இந்த லைனில் இந்த கொஸ்டின் வந்திருக்கு, இது இம்பார்ட்டண்ட், இதுக்கு முன்னாடி வருஷம் இப்படி கேட்டிருக்காங்க, ஸோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைன் பை லைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரியா, ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மந்த்துக்கு அப்புறம் ஓகேவா, ஸோ இது வந்து நீங்கள் குறைவான அமௌண்ட்டு தானே பே பண்ணியிருக்கீங்க, கம்மியான அமௌண்ட்டு தான் பே பண்ணியிருக்கீங்க. நான் வந்து 3 மாதத்துக்குள்ளே இந்த சிலபஸ் ஃபுல்லாகவே முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகேவா, 3 மாதம் வரைக்கும் எல்லாமே முடிக்கிறதுக்கு, கூடிய சீக்கிரம் முடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஒருவேளை இது முடிக்க முடியல அப்படின்னா அகைன் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் 800 பே பண்ணியிருக்கீங்களா, இல்லை 500 பே பண்ணியிருக்கீங்களா, 1000 பே பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அகைன் அந்த அமௌண்ட்டை ஒரு டைம் பே பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூவாக கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஓகேவா, நம்ம இவ்வளோ பண்ணுறோம், இவ்வளோ எஃபெக்ட் போடுறோம் அப்படின்றப்போ ஒரு 3 மாதத்துக்கு இது வேலிடிட்டியாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஆமாப்பா 3 மாதத்துக்கு 999 மட்டும்தான். சரியா, ஸோ நீங்கள் கிளாஸ்லாம் வெளியில் லோக்கல் அகாடமி போயிட்டு விசாரிங்களேன், பிசி எக்ஸாம் நான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் அகாடமியில் விசாரிங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கான ஃபீஸ் வந்து 7000 6000 லோக்கல் சொல்கிறேன். அதே பெரிய பெரிய பிராண்ட் அகாடமிலாம் 20,000 30,000 சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நம்ம அவ்வளோவா சொல்கிறோம், ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுக்குறோம். ஃபுல்லாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற நண்பன் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வழி அப்படின்றதுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தைரியமாக ஒருவேளை 3 மந்த்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னா கண்டினியூவாக கிளாஸ் உங்களுக்கு இருக்கும்ப்பா. ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்ருங்க. சரியா, கண்டினியூவாக எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். இந்த கிளாஸ் வந்து கண்டினியூவாக எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் 3 மந்த்து வேலிடிட்டியாக இருக்கும். சரியா, ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட்டுக்கு எவ்வளோ மார்க் இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஆனால் கட் ஆஃபில் ரொம்பவுமே அதிகமாக கம்மியாகும். 4 மார்க், ஒரு சில டைம் 5 மார்க் 6 மார்க் கூட கம்மியாக இருக்குது. ஓகேவா சார், இன்ஜினியரிங் காலேஜ் என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் நம்ம ஃபார்ம் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸில் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, 3 மந்த்துக்கு அப்புறம் அந்த வீடியோலாம் டெலகிராமில் இருக்காதா? இருக்குமா, இருக்கும். ஓகேவா, நீங்கள் கிளாஸ் கண்டினியூவாக ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா இருக்கும். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயத்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு நான் இது வரைக்கும் நான் பேசுனதில் ஏதாவது உங்களுக்கு குறையாக இருக்கா? நான் இவ்வளோ சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன், கரெக்டாக சொன்னேன்னா என்னன்னு தெரியல. ஏதாவது உங்களுக்கு ஏதோ உங்களை ஏமாத்துறதுக்காக உங்களை வந்து ஏமாற்றி பேசணும், இதெல்லாம் சொல்லணும், ஏமாற்றணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுதா? நான் இது வரைக்கும் பேசியிருக்கேன் இல்லையா, ஸோ இதெல்லாம் உங்களை ஏமாற்றி நம்மக்கிட்ட வர வைக்கணும் அப்படின்னு பேசின மாதிரி இருக்கா? யாராவது அப்படி நினைக்கிறீங்களா? ஸோ நான் அந்த மாதிரி பண்ணல. ஓகேவா, மேலே என்ன கொஸ்டின் கேட்டாங்க? ஸோ கண்டிப்பாக நான் அந்த மாதிரி பண்ண கிடையாது. ஓகே, உண்மையாலுமே உங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணணும், உங்கள் பக்கத்தில் இருக்கிற நண்பன் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்களோ, உங்களுக்கு என்ன சொல்லுவாங்களோ அதை தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், இவ்வளோ உழைப்பை கொடுக்குறோம் அப்படின்றப்போ நமக்கு சரியான ரெஸ்பான்ஸே இல்லை, நம்ம பண்ணுற உழைப்பையோ நமக்கான ரெஸ்பான்ஸையோ கரெக்டாக வரல அப்படின்னா எவ்வளோ வருத்தமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் கரெக்டான ரெஸ்பான்ஸ் முழுமையாக நம்ம பண்ணுறதுக்கு ஒரு சில சமயம் ஏதாவது சுச்சுவேஷனாலேயோ உங்களுக்கு அந்த நாள் வீடியோ வர வேண்டிய வீடியோ அடுத்த நாள் வரலாம். ஓகேவா, ஸோ இன்றைக்கி வர வேண்டிய வீடியோ நாளைக்கு வரலாம். அதுக்கான ரீசன் என்னன்னு நான் சொல்லிடுவேன். ஓகேவா, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வீடியோவே வரல, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிலாம்
கொஞ்சம் நான் ரீசன் சொல்லிடுவேன். ஒருவேளை நான் இப்போது தனியாக இருக்கிறேன், என்னோடய மம்மி வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கிட்னி போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அவங்கள நான் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஓகே, ஒரு சில சமயம் எப்பயாவது ஒரு நாள் அவங்களுக்கு வீடியோ வரத்துக்கு லேட் ஆகுது அப்படின்னா, அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தில் கரெக்டாக நமக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே உங்களுக்கு பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, ஒருவேளை நம்மளுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை, நான் இந்த விஷயத்தில் லேட் ஆகிறதுக்கு சொல்லலை, நம்ம பண்ணுற வீடியோவுக்கு கரெக்டான ரியாக்ஷனோ இது நல்லா இருக்குது, இது கொஞ்சம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்காம இருக்கிறீங்க, வந்து ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னா, நீங்கள் எந்த ஃப்ளோவில் உங்களுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த ஃப்ளோவில் தான் நானும் உங்கள் கூட வருவேன். ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் 100% வந்து சேரும். சரியா? டவுட்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் கேட்கலாம், டெலகிராம்லேயும் கேட்கலாமா, நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம். வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ புதுசாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வீடியோ முடித்தோடனே லைவ் அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரில் பே பண்ணிவிட்டு, நீங்கள் கீழே இருக்க நம்பரில் பே பண்ணிவிட்டு மேலே இருக்க நம்பரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா? பிசி எக்ஸாம்னா என்ன, எஸ்ஏ எக்ஸாம்னா என்ன கேட்பாங்க, பேசிக்காக உங்களுக்கு புரியும்படி, உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக வளவலன்னு இல்லாமல் உங்களுக்கு புரியும்படி சொல்லிட்டேன். யாருக்காவது புரியாமல் இருக்குதா? இப்படி தான், இதுதான் சிம்பிள். என்னென்னமோ சொல்லுவாங்க, அகாடமியில் போய்ட்டு ஒரு 3 மணி நேரம் உட்காந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேருக்கு நம்ம கொடுப்போமா? கரண்ட் அஃபேர் நானே இதுக்கப்புறம் போன பேட்சுக்கெலாம் பழைய பேட்சுக்கு கொடுக்கல, இதுக்கப்புறம் நானே எழுதி கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேவா? பார்க்கலாம். கரண்ட் அஃபேர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் டே டு டே நீங்கள் படிக்கிற விஷயந்தான். ஓகேவா? 2 hours டெய்லி 2 hours உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். இதே மாதிரி தான் நைட் 7:30க்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம், பார்த்துக்கலாம். ஸ்கூல் புக்ஸ் தான் மெயினாக படிக்க வேண்டியது, நீங்கள் படிக்க வேண்டியது பார்க்க வேண்டியது ஸ்கூல் புக்கு தான். வேறு எந்த மெட்டீரியலுமே பார்க்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, நான் லைன் பை லைன் மட்டும் ஒரு வரி மட்டும் படிச்சுட்டு நான் போய்ட்டு கிளியர் பண்ணிடுவேன்னு இருந்தால் நீங்கள் படிங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஸ்கூல் புக்கை படிங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுதான் சொல்லுவேன். ஸ்கூல் புக்கு தான் மெயின். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இப்போ தான் லைவ் வந்தீங்க, பிசி மட்டும் 1 டைம் சொல்ல முடியுமா? ஓகேவா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வீடியோ வந்து லைவ் முடித்த உடனே நான் அப்லோட் பண்ணிடுவேன், நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்கோங்கப்பா. ஓகேவா? மறுபடியும் சொல்லணுன்னா இருக்கிறவங்களுக்கும் போர் அடிக்கும், ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதுவும் மிஸ் ஆகும். அதனால் லைவ் முடித்த உடனே நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ்ஏ அண்ட் பிசி ரெண்டுமே சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு மார்க் உண்டா? கண்டிப்பாக மார்க் உண்டுப்பா. பட் ஆனால் நீங்கள் கட் ஆஃப் கம்மியாக விடும், அதுக்குமே படிக்கணும். ஸ்போர்ட்ஸை மட்டும் வச்சு பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, படிக்கணும். ஓகேவா? மேக்ஸ் சுத்தமாக வராது. ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் பயப்படாதீங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம ஷார்ட்கட்டோட சொல்லி கொடுக்குறோம், வீடியோவும் கொடுக்குறோம். ஓகேவா? ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க தேவி மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிசி அண்ட் எஸ்ஏ எக்ஸாமுக்கு சேம் சிலபஸ் தான். ஓகேவா? அதில் இங்கிலீஷ் வரும், இதில் இங்கிலீஷ் வராது, மீதி எல்லாமே சேம் தான். எஸ்ஏ எக்ஸாமுக்கு 11th 12th பார்க்க போகிறீங்க, பிசி எக்ஸாமுக்கும் 11th 12th இருக்கிற புக் பேக் அண்ட் பாக்ஸ் பார்க்க தான் போகிறீங்க. அதுலேருந்தும் கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ரெண்டுமே பார்க்குறோம். இவ்வளோ போன பேட்சில் கேட்டுறாங்க இல்லையா? போன பேட்சில் கேட்டிருந்தாங்க எஸ்ஏ எக்ஸாமுக்கு தனி, பிசி எக்ஸாமுக்கு தனி அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாமே படிக்கிறது படித்து தான் ஆகணும். ஓகேவா? 10th வரைக்கும் எஸ்ஐபிசிக்கு படிக்கணும். 11th 12th எக்ஸ்ட்ரா இருக்கிறது பார்த்து தான் ஆகணும். புக் பேக் அண்ட் பாக்ஸ் ஆகுது, பார்த்து தான் ஆகணும். ஸோ அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க, ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். ஓகேவா? அதில் இங்கிலீஷ் வரும், இதில் இங்கிலீஷ் வராது. எஸ்ஐயில் இங்கிலீஷ் வரும், இதெல்லாம் இங்கிலீஷ் வராது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? சமச்சீர் கல்வி புக்ஸ் படிக்கணுமா ஆர் நியூ புக்ஸா? நியூ புக்ஸும் சமச்சீர் புக்ஸ் தானே. 2024 எடிஷன் படிங்க, ப்ரீவியஸ் இயரில் இருக்க புக்கும் படிச்சுக்கோங்க. ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. லைவ் வந்தவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. டெலகிராம் குரூப் லிங்க் வராதவங்களுக்கு நான் லிங்க் தனித்தனியாகவே அனுப்புகிறேன், மெசேஜ் பண்ணி விடுங்க. மெசேஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தனித்தனியாக லிங்க் அனுப்பிடுவேன். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா? சிம்பிளாக முடிச்சுக்கலாமா? லைவ் முடிச்சுக்கலாமா? எல்லாருக்குமே தேங்க்யூ. சேஃபாக இருங்க. அண்ட் ஃபஸ்ட்லேயே சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல மறந்துட்டேன்.
எல்லாருக்குமே குடியரசு தின வாழ்த்துக்கள். ஓகேவா, நம்ம இதை பற்றி பேச வந்து நம்ம அதை சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்குமே குடியரசு தின வாழ்த்துக்கள். ஓகேவா, பழைய புக்ஸ்னால் 2023 எடிஷன்ப்பா. ஓகேவா, பயப்படாதீங்க. 2023 எடிஷன். 2024 கொஞ்சம் ஒரு சில டாபிக்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2023 புக்கு சொல்கிறேன் நான். ஓகேவா, எல்லாருக்கும் ஓகேவா? ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கூட ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது. சரியா, ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். நமக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். நான் ஒரு சப்போர்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சப்போர்ட் அப்படின்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பெரிய பெரிய பிராண்டாக இருக்கிற இடத்துல 20,000 30,000 செலவு பண்ணி 3,000 4,000 பேர் போய் படிக்கிறாங்க. ஓகேவா, இங்கே நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், கரெக்டாக இருக்கிறோம், எல்லாமே கொடுக்குறோம். நீங்கள் உங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நண்பன் என்ன பண்ணுவனோ அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் 100 பேர் கூட சப்போர்ட் இல்லை. அந்த சப்போர்ட்டுன்றதை இதை தான் சொன்னேன். ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கூட சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். ஓகேவா, நீங்கள் ஆல்ரெடி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்கள் யாராவது உங்கள் மூலிமா ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டே பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 800 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா 800 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் லைவ் வந்தவங்களுக்கு தேங்க்யூ. நல்லா படிங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லா பாஸ் பண்ணணும். கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சேஃபாக இருங்க, சேஃப்டி தான் முக்கியம். அண்டு ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் லைவ் பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க நம்பரில் பே பண்ணிவிட்டு, அதாவது 9448043776 இந்த நம்பரில் பே பண்ணிவிட்டு மேலே இருக்க நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கான கட்டணம் 999 ஒன்லி. ஓகேவா, 999 ஒன்லி. அண்டு உங்கள் ஆல்ரெடி கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாயின் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டே பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு போய் சேரவே மாட்டேங்குது நம்ம சொல்கிற தகவல். இன்ஸ்டாகிராம் அப்படின்றது ஏதோ ஒரு சிலருக்கு தான் கொண்டு போய் சேர்க்குது, நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது. ஓகேவா, ஸோ தேங்க்யூ. லைவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ நன்றி, சேஃபாக இருங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். லைவ் கட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும். கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணணும் நான் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பேமெண்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, லிங்க் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பண்ணால் 999. ஆமாப்பா. ஓகேவா, தேங்க்யூ. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. படிங்க, எல்லோரும் நல்லா படிங்க.